ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الأوفى وقال تعالى أيضا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون وقال تعالى أيضا وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من أصلح ما بينه وبين الله أصلح الله ما بينه وبين خلقه صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் ஸலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய எல்லா நிலைமைகளையும் மனிதனுடைய செயல்களோடு அல்லாஹ் தொடர்பாக்கி வச்சிருக்கிறார். அது தனிப்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி, பொதுவான நிலைமையா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு ஏற்படக்கூடிய நிலைமையா இருந்தாலும் சரி, நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நிலைமையா இருந்தாலும் சரி, நிலைமைகள் செயல்களை வைத்துதான் மாறுகிறது. நல்ல செயல்களை வைத்து நல்ல நிலைமைகள், மாற்றமான செயல்களை வைத்து மாற்றமான நிலைமைகள். அதனால யார் யாரெல்லாம் வாழ்க்கையில நிலைமைகள் சீராகும் என்று நினைக்கிறாங்களோ அவங்களை சீராக்கிக் கொள்வாங்களா இருந்தா அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையுடைய நிலைமைகளை சீராக்குவார். இன்னொரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், நோய் துன்பங்கள், இது ரெண்டு அமைப்புல ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொண்டிருக்கு. ஒன்று ரஹ்மத்துடைய அடிப்படையில வருவது, இன்னொன்று அதாவுடைய தண்டனையுடைய அடிப்படையில வந்து கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய பிரச்சனை எதைய விரும்பினதுனால வருவதா அல்லது அல்லாஹ் எதையோட கோபிச்சதுனால வருவதா என்பத யாராலையும் முடிவு செய்ய இயலாது. அவங்க தான் விளைவிக்கும், முடிவு செய்ய இயலாது. யாருக்கு உள்ரங்கத்தையும் வெளிரங்கத்தை விளங்கக்கூடிய சக்தி இருக்கிறது. எல்லாருக்கும் பாடமான ஹதீஸ், பொதுமக்களுக்கும் பாடம். எல்லா அமல்களும் முடிவு செய்யப்படுவது, எல்லா அமல்களும் தீர்மானிக்கப்படுவது, எல்லா அமல்களுக்கும் கூலி கொடுக்கப்படுவது நிய்யத்துகளை வைத்துதான் என்பதாக கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால யாருடைய விஷயத்தை யாருக்கு தீர்ப்பு கொடுக்கல. இவ்வளவு பெரிய அவுலியா என்ற வார்த்தையும் ஹயாத்தோடு இருக்க இன்ஷா அல்லாஹ் தான் சொல்லுவோம். நான் நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு நல்ல அடியா ஏத யூகத்துக்கு, ஏத புத்திக்கு, அல்லது ஏத சிந்தனைக்கு, ஏத உள்ளத்துக்கு பட்டதுதான் நான் சொல்லேன். தீர்மானமாக முடிவாக யாருக்கும் செய்ய. அதனால கண்ணியமான வாழ்க்கையில நிலைமைகள் வித்தியாசமான நிலைமைகள் வந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமாக ஒருவர் நடக்கிறார் என்றால் அவருக்கு வரக்கூடிய சோதனைகள் தண்டனையுடைய அடிப்படையில் வரும். وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ
دون العذاب الأكبر لعلهم يرجعون ولنذيقنهم من العذاب الأدنى دون العذاب الأكبر பெரிய தண்டனைகள் அல்ல, சின்ன சின்ன தண்டனைகளை நாங்கள் சிலர்களுக்கு கொடுக்கிறோம். ஏனென்னா அவர் திருந்துறதுதான் திருப்பி வாரது. அவர் ரூல் மாறி போறார், வழி தவறி போறார். அல்ல இடையில ஒரு பிளாக்க உண்டாக்கி, இடையில ஒரு கரியரை உண்டாக்கி அவரை சிந்திக்க வைக்கிறார். ஏதா எனக்கு இப்படி பிரச்சனை, ஏதா எனக்கு இப்படி சோதனை, ஏதா இப்படி எதனால் இந்த நிலைமைகள் அவர்ப்பட்டது. அது அவங்களே விளக்கித்தான் அதை தீர்மானம் செய்யணும், முடிவு செய்யும். பெரிய தண்டனை அங்கதான் ஆகிறது. ஒரு அகாபுல் ஆகிரத்தை அக்பர், பெரிய ஆகிரத்துலதான், ஆகிரத்துடைய அதாப் தான் பெரிய அதாப். அந்த ஒரு சம்பவம் சொல்றானே, ஒரு தோட்டக்காரருடைய சம்பவம், யமன் நாட்டில் நடந்த சம்பவம், ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி நடந்த சம்பவம். ஒருத்தருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல அவர் விவசாயம் செய்வார். இவர பங்கைகளுக்கு இவர் தருவார், அவங்க வந்துருவார், அதுபோல செய்யப்போலே வந்துருவார், அங்கேயே வச்சு கொடுத்துருவார். அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தார், அவரும் கொடுத்து கொண்டே இருந்தார், அல்லாவும் கொடுத்து கொண்டே இருந்தார். ஹதீஸ்ல அப்படித்தானே வந்திருக்குது, ஏ அடியானே நீ எனக்கு செலவழி, நான் உனக்கு செலவழிக்கிறேன். அன்பின் பொன்பின் அடைவி ஒரு ரூட்டிங், அங்கே வரும் இங்கே போகணும், இப்படி வந்து கொண்டே இருக்கு, போய் கொண்டே இருக்கு. அல்லாஹ் கிட்ட எடுத்து கொடுக்கிற பழக்கத்தை நாம படிக்கணும். அதுக்கு ஈமான் தேவை, கொடுக்கிறதுக்கு ஈமான் தேவை, சதகா செய்ய ஈமான் தேவை, நல்ல காரியங்களுக்கு செலவழிக்க. ஈமானும் கஞ்சத்தனமும் ஒரு உள்ளத்தில் இருக்க முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு முறையில செய்ய முடியாது. ஒன்று கஞ்சத்தனம் இருக்கணும், அல்லது ஈமான் இருக்கணும். ஏனென்றா ஈமான் உள்ளவர் என்ன செய்வார், அல்லாஹ் தருவார் என்றுதான் கொடுப்பார். அப்படிதானே கொடுக்கிறவங்க கொடுக்கிறாங்க, அல்லாஹ் தருவானப்பா கொடுப்போம், அல்லாஹ் தருவார். கொடுக்காதவன் ஏன் கொடுக்கிறான், இல்ல கொடுத்தா பழகி போகும், நான் எங்க போவார், எல்லாம் நடக்கும். அப்ப அவன் ஈமான் தான் புறப்பாடு. وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. யார் கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்றார். கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவன் வெற்றி பெற்றுட்டார். கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேட சொல்லி நபி சொன்னார். اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. கடனாளிக்கு ஓத சொன்னாங்க இந்த துவா. கடனாளி இந்த துவாவை தொடர்ச்சியா ஓதி வருவாருன்னா இன்ஷா அல்லாஹ் கடன் நீங்கி. அடுத்தது கடன் நீங்க அடுத்த துவா, அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். அல்லாஹ்வுடைய கருத்துக்களை விளக்கி நாம் ஓதுவோம். அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக் அன் ஹராமிக். யா அல்லாஹ் எனக்கு ஹலால கொண்டே போதுமாக்கி, ஹராத்திலிருந்து பாதுகாத்து ஹலாலாலே நல்ல வேலையை நடத்துவேன். வஅக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ் ஓட கிருபையை கொண்டு நீ அல்லாத வேற பக்கம் தேவை இல்லாதவனாய் ஆக்கி, இதே வேறையாக்கிட்டே தேவையுள்ளவனாக்கிறாரே. உனைய கொண்டே எல்லா வேலையும் நடக்கும், உனைய கொண்டே எல்லா தேவையும் பூர்த்தியாகும். எப்படி துவா இருப்பார், அருமையான துவாக்கள். அடமாக்கணும் போல போட்டு கிண்டி கிண்டி தருவாங்க. இதோட கொஞ்சம் போற வார நேரத்துல ஒரு வெள்ளைக்கு அன்னைக்கு ஓதினா எவ்வளவு வரக்கத்தை. வெள்ளைக்கு அன்னைக்கு ஓதுற துவாக்கள் நிறைய ரசூலுல்லாஹ் காலையில ஒரு துவாக்கள் ஓதிக்கிறாங்க, அன்னைக்கு துவாக்கள் ஓதிக்கிறாங்க. அவுலாதுல வாரிதான துவாக்கள், அந்த துவாக்களை கொண்டு நிறைய பாதுகாப்பீங்க. கண்ணூர்ல இருந்து பாதுகாப்பீங்க, ஜின் ஷைத்தான்கள் கொலப்படியில இருந்து பாதுகாப்பீங்க, சூனியங்கள்ல இருந்து பாதுகாப்பீங்க. நீங்க துவாக்களை பாத்தீங்கன்னா, கருத்துக்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை. இரண்டாவது கடனுக்கு சொல்லிக் கொடுத்த துவா, அல்லாஹ் என்னை அவுதுபிக்க மினல் ஹம்மி, பெரிய சிறிய கவலையிலிருந்து என்னை பாதுகாப்பாயா. அவுதுபிக்க மினல் ஆஜ்ஸி வல் கஸல்,
ஏழாமை சோம்பேறித்தனத்தை என்னை பாதுகாப்பாயா. اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الدين وقهر الرجال. கடன் அதிகரித்து கடன் எல்லையை மீறி போய் மக்கள் என்னை ஆதிக்கம் செலுத்துவதிலிருந்து யாரெல்லாம் பாதுகாப்பாயா. சில கடனாளி விரட்டு இருக்கிறார், ஊரை விட்டு போறாங்க, சிலவங்க தற்கொலை செஞ்சு கொள்றாங்க ஈமான் இல்லாத கடனாளியில பிரச்சனை. அதனால கடனும் ஒரு பாரமான ஒரு விஷயம். அதான் எல்லோர கடன்களை மௌத்துக்கு முன்னால அவசரமாக நிறைவேற்றி தருவாரா. எங்கள பலர்களும் நாங்கள் கடனாளிகளாக தான் இருக்கிறோம். பல அமைப்புகளே பெரிய பெரிய வியாபாரிகள் எடுத்தாலும் அவங்களும் கடனாளிகள் தான். ஏதோ கடன் எடுக்க முந்தி யோசிச்சு கொள்ளணும், கொடுக்கிறதுக்கு வழி இருக்காது, எடுக்க ஆள்கள்ட்ட. ஆனா வழி பார்க்கணும், அதுக்குள்ள ஏற்பாடுகள் இருக்கிறோம். ஏனென்றா கடன் முடியாத வரையில சொர்க்கம் போவேல, கடன் அடைக்காத வரையில சொர்க்கம் போவேல. ஷஹீத் என்று அவங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துக்கு உயிர் கொடுக்கிறவர், இஸ்லாத்துக்கு உசுமையை கொடுக்கிறேன். அதுக்காக என்ன தெரியும், ஒவ்வொரு சொட்டுக்கு அவங்க அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். ஷஹீதுடைய அந்தஸ்து அவ்வளவு கிடையாது. அதனால கடந்த விஷயத்துல உச்ச கவனமாயிக்கணும். இந்த காலங்கள்ல நிறைய பொடுபோக்கு கண்ட நிந்தமாய் எடுத்து கடனாளி கடனை கேட்க போல அவரோட கேம கேட்கிற காலம். நீங்க வேண்டியதை செய்யலே, உங்களுக்கு ஏற்பட்ட எடுக்கலே, எடுக்க போல நாளுக்கு வளைஞ்சு எடுக்கிறாரு, அவர்கிட்ட கேட்க போல கேட்கிறவர் நாளுக்கு வளைய வேண்டிய நிலைமை. இன்னைக்கு கோர்ட்ஸ்ல வழக்குல போயிட்டு பாருங்களே, எங்களோட சீதேவிகள் தான் நிறைவேற்கிறார். அல்லாஹ் ஆகிரத்தை நம்பாதவன் கொஞ்சம் பயந்து நடக்கிறார். அல்லாஹ் ஆகிரத்தை நம்பி அல்லாஹ் ஆகிரத்தை நம்பினவன் தன்னோட பயம் இல்லாம போகுது. கவலையான விஷயம். அவத்துக்கு போற ஒரு வாழ்க்கையே நம்பாத கூட்டம் தான் இந்த பெரிய ஒரு கூட்டம் இந்த நாட்டில் இல்லை. அவங்களுக்கு அவத்துக்கு போற ஒரு வாழ்க்கையை பத்தியே யோசனை இல்லை. அவங்க கொஞ்சம் பயந்து நடக்கிறாங்க, கொடுக்கல் வாங்கல நல்லா செய்யறாங்க. அல்லாஹ் ஆகிரத்தை நம்பினவர் அவருக்கு அல்லாஹ் பயம் இல்லாம இருக்கிறார். யோசிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயலுல் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா தாலு அலன்-நாஸ் யஸ்தௌஃபூன் வஇதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன் அலா யظنு உலாயிக அன்னஹும் மப்ஊதூன் லியௌமின் ஆஸீம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், வியாபாரம் செய்யறவங்க, கொடுக்கல் வாங்கல் செய்யறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. குர்ஆன் கொடுக்க, அதாவது முத்தஃபிஃபீன்களுக்கு நரகம் உண்டாகும். முத்தஃபிஃபீன் யார்? அல்லாஹ் சொல்றான், விளக்கப்படுத்துறான். அல்லதீன யஸ்தௌஃபூன வலன்-நாஸ் யஸ்தௌஃபூன், மக்கள் செய்தி இவர் வாங்க போல நிரப்பமா எடுப்பார். அது அளந்து எடுக்கிறதோ நிறுத்தெடுக்கிறதோ வேற வேற முறையில் எடுக்கிறதோ எந்த அமைப்புல இருக்கிறதோ வாங்க போல நிரப்பமா இருப்பாரு. இவர் விற்க போல குறைச்சி விற்பார். குறைச்சா கருத்து அளவை குறைப்பாரு, அளவை குறைக்கிறார். ஒரு யார் இது வர போல அது ஒரு இஞ்ச பிடிக்கிறது, ஒரு 2 இஞ்ச குறைக்கிறது. சும்மா அவர்கிட்ட பார்வைக்கு என்ன தேவை, சிலவங்க பார்க்கறதே இல்லை, பார்க்க மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. அப்ப பார்த்தோ பார்க்க இல்லையோ அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். சாமான்கள் நிறுத்து அளந்து கொடுக்க போல கிலோ கணக்கோ, முந்தி காலத்துல வேற வேற அமைப்புல ராத்தல் கணக்கு இருந்துச்சு, முந்தைய சுண்டு கணக்கு இருந்துச்சு, அப்படி பல அமைப்போட ஒரு காலத்துல இருந்துச்சு. அது எந்த காலத்துல எது இருந்தாலும் அளவேல நிறுவேல புறப்பாடு செய்தவங்களுக்கு நரகம் உண்டாகட்டும் சொல்றார். அல்லாஹ் கேட்கிறான், الذين يزدادون والناس يستوفون واذا كانوهم او وزنوهم يخسرون. இவர் மக்கியவருக்கு நிறுத்த அளந்து கொடுக்க போல மோசடி செய்வார். அவர் தான் முத்தஃபிஃப், அவர் தான் அவருக்கு தான் நரகம் என்றார். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அலா யظنு உலாயிக அன்னஹும் மப்ஊதூன். இந்த அளவா நிறுவேல கொடுக்கல் வாங்கல்ல மோசடி செய்றாங்களே, களவு போய் செய்றாங்களே, ஏமாத்துறாங்களே, இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, உறுதி இல்லையா? இவங்க எல்லாம் கியாமத்துடைய நாளையில எதிர்பார்க்கப்படுவாங்க.
திடுக்கிடக்கூடிய நாள், பயங்கரமான நாள். வயிற்றில் உள்ள குழந்தை அந்த நாளுடைய திடுக்கத்தால புள்ள வெளியே வந்துருமா? அதான் ஒரு பொம்மொண்டு வெளிச்சா புள்ளத்தாட்சியில புள்ள வெளியே வந்து நாங்க பாக்குறோம். அப்படி செய்தியை பார்த்தோம்னா சத்தத்துக்கு திடுக்கத்துக்கு தானா புள்ள வெளியே வந்து. புள்ளைக்கு இப்பதான் 4 மாசம், இப்பதான் 6 மாசம். எனக்கு நல்ல ஞாபகம், இந்த அந்த போகா கிட்ட பொம் வெடிச்ச நேரத்திலே ஒரு தாய் புள்ளத்தாட்சியில புள்ள வெளியே வந்துச்சு. அந்த டைம் இந்த சத்தத்துக்கே மனிதன கையால தயாரிக்கிற இந்த ஒரு சத்தத்துக்கே புள்ள வெளியே வருவதுன்னா கியாமத்துடைய திடுக்கம் எப்படியா கொண்டதா இருக்கு. இடி முழக்கத்தை பார்க்கிறதானே. இடி முழக்கம் என்றது வானத்துடைய திங்கில், வானத்துடைய தஸ்பீஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். வதல்ஹலு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வதபாஉ குல்லு ذات حمل حملها. ஒவ்வொரு கற்பனை வயிற்றுல குழந்தை உள்ள தாய் அந்த வயிற்றுல உள்ள குழந்தை தானா வெளியே வந்துருமா அந்த கியாமத்துடைய நாளுடைய திடுக்கம். அப்ப அல்லாஹ் கேட்கிறார், இந்த அநியாயம் செய்றாங்களே, பொய் புரட்டு செய்றாங்களே, ஏமாத்துறாங்களே, மோசடி செய்றாங்களே, அளவன் நிர்வேல புறப்பாடு செய்றாங்களே, இவங்களுக்கு இவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா இவங்க மௌத்தா போனதோட அப்படியே மண்ணோட மண்ணா போவாங்கன்னு நினைக்கிறாங்களா? இவங்க என்ன அப்படியே இல்லாம போய் நினைத்தோட முடிவை நினைக்கிறாங்களா? அதான் அவர்கள் எல்லோரும் எதிர்பார்க்கப்படுவார்கள் என்ற உறுதி இல்லையா, நம்பிக்கை இல்லையா? எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது கடனுடைய விஷயம் முக்கியமான விஷயம். அதுல கவனம் செலுத்தணும், முழு கவனம் செலுத்தணும். சும்மா அவர்கிட்ட எடுக்கிறேன், அவர்கிட்ட 10 லட்சத்தை எடுக்கிறேன், உங்களுக்கு லாபம் தாரு என்று மாசம் 50,000 தாரு, 1 லட்சம் தாரு என்று எடுக்கிறது. இப்ப யாவத்துல கைத்தாவ போல இன்னொருத்தர் எடுக்கிறது, அவர்கிட்ட 10 லட்சம் எடுக்கிறது, நான் உங்களுக்கு 50,000 1 லட்சம் தாருன்னு என்று அவர்கிட்ட இதை எடுத்து இவருக்கு கொடுக்கிறது யாவரம் இல்லை. இவர் யாவரத்துல ரப்தாவி இவர்கிட்ட எடுக்கிறது, ரப்தாவினத்தோட அவர்கிட்ட எடுக்கிறது, அவர்கிட்ட எடுத்து இவருக்கு கொடுக்கிறது. அவற்றை நெருக்கடி யாவரம் நடந்தாங்க இவருக்கும் கொடுக்கிறது, இவருக்கு ஒன்று நடக்கிறது இல்லை. அல்லது வாரத்தெல்லாம் இவர் கண்ட நிஜமாய் செலவழிக்கிறார். ஆடம்பர செலவு, நல்லா தின்னணும், நல்லா குடிக்கணும், நல்லா உடுக்கணும், லீவ் ஒன்று வந்தா நுவரையிலே அங்க இங்க பெரிய ஹோட்டல் போட்டு தங்கணும், கல்யாண காட்சி வந்தா ஓபாய்ந்து செலவழிக்கணும், ஊருக்கு உலகத்துக்கு இவர் படம் காட்டணும். இதுல எல்லாம் என்ன செய்யறாங்க, ஊர் உலகத்துல தள்ளியது. 2வது நாள்ல இருப்போக்குள்ள 3வது நாள் இருக்கு. இது நாங்க பஜாரோட சம்பந்தப்பட்டவங்க என்ற அடிப்படையில வியாபாரிகளோட தொடர்பானவங்க. நாங்க எங்களுக்கு நிலைமைகள் மாஷால்லா விளங்குது, அதை வச்சுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, நல்ல முயற்சி செய்யும், நல்ல வியாபாரம் செய்யும், நல்ல சம்பாதிக்கணும். ஆனா முறையா ஹலாலா. சோம்பேறிகள் தான் அதிகம். நல்ல லேட்டா காட்சி குறிச்சிருந்து நல்ல காலையில தூக்கம் 10-11 மணி தான் எழும்புது. இது பஜாருக்கு போய் 12 ஏர்லி மார்னிங் 12 o'clock, பஜாருக்கு போய் ஏர்லி மார்னிங் 12 o'clock. அவருக்கு அதிகாலை 12 மணிக்கு தான். சுபமும் இல்லை எத்தனையோ பேர், தொண்ணூறவங்களே எத்தனை பேருக்கு சுபம் இல்லை. இப்படி போயிட்டு சம்பாதிக்கணுமா? கொழும்புக்கு வெளியில இருந்து கொழும்புக்கு வாரவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க? அவங்க வாரதே கொழும்புக்கு 4 பணம் சம்பாதிக்கும். பேமெண்ட்ல படுத்தாவது பரவாயில்ல. எங்களுக்கு எத்தனையோ இந்த பெட்டால பெரிய பெரிய வியாபாரிகள் சொன்னாங்க, அதுல நாங்க கொழும்புக்கு வரப்போல ரூபாவோடத்தான் வந்தோம், பாப்பா 10 ரூபாய் தந்தார், 10 ரூபாவோட தான் வந்தோம், அவள் சாப்பாடு எடுத்து நாமும் சாப்பிட்டோம். இந்த வேலையை செஞ்சு கொள்வோம், அவளை படிச்சுக் கொள்வோம். இந்த வேலையை செய்யறா நல்லா படிக்கிறார், காலப்போக்கில் அக்கௌண்டன்ட் ஆகுறார், காலப்போக்கில் டாக்டர் ஆகிறார், காலப்போக்கிய நாடுகளுக்கு போறவங்க, சில சூடான நாடுகளுக்கு போறவங்க, நெருப்பு துபாயில் எல்லாம் சுபஹானல்லாஹ் போறவங்களுக்கு வாரவங்களுக்கு நல்லா தெரியும். பகல் நேரத்தை பைப்பை தொடர்ந்து குளிக்கிறார், ராவு தண்ணியை நினைச்சு வச்சுதான் வெள்ள குளிக்க வரும். அப்படி கொதிக்கிறது தண்ணி, சுமார் 4 வாரம் தண்ணி.
போகுது சூடு, ரோட்ல போறவங்க மயங்கி விழுறாங்க. அவ இங்க இருந்து அங்க போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுமேடா, அந்த கஷ்டங்களை சிரமங்களை இங்க கொஞ்சம் பட்டா எவ்வளவோ முன்னேறி எங்கேயோ போவேன். கூதல்ல வைத்து வேலை செய்கிறார், பெரிய ஒரு தொழில் செய்தார். ஆனா கிடைக்கிற மக்கள் நேரத்தில் ஓய்வு நேரத்தில் டாக்ஸி ஒன்று ஓடுறார், அதை மாஷாக சம்பாதிக்கிறார். ஏதா போனது அதுக்காக, நாட்டை விட்டு போனது அதுக்காக, 4 பணம் சம்பாதிக்கணும் என்று போனார், தியாகம் செய்கிறார்கள், முன்னேறார். இது அவனுடைய வந்த தள்ளி எடுத்து இவர் நல்லா திண்டு ஜொலி பண்ணிக்கொண்டு முயற்சி செய்யறது இல்ல, சிரமங்கள் பட தயார் இல்ல, கஷ்டப்பட தயார் இல்ல. கொஞ்சம் வசதி வரப்போல அந்த பெரிய வாகனங்கள் எடுத்தாச்சு, அதை லீஸ் பண்ணி இருக்கிறது, அதை கெட்டிக்கொள்ள இயலாது. அது போல கஷ்டப்பட எவ்வளவு சம்பவங்கள், லட்சக்கணக்கான சம்பவங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சம்பவங்கள் அப்படி. ஆக கண்ணியமான சொல்ல நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் என்னன்னா கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு குணம், அது ஈமானுக்கு மாற்றமான தன்மை. ஏன் கொடுக்காதவங்க கொடுக்கிறாங்க இல்ல தெரியுமா? அவங்களோட நம்பிக்கையில உள்ள குறைபாட்டாக. அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை இல்லை. எனவே அந்த யமன் நாட்டை சேர்ந்த மனிதர், அந்த தோட்டக்காரர் அறுவடை செஞ்சு ஒரு பங்கை சதகா செய்வார், ஒரு பங்கு அவட்ட தேவைக்கு எடுப்பார், 3வது பங்கை திரும்ப நாட்டுக்கு வச்சு கொடுவார். அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தார். பாப்பா மௌத்தாவிட்டார், பிள்ளைகள பொறுப்புல வந்து தோட்டம். பிள்ளைகள் யோசிச்சாங்க, பாப்பா செஞ்ச மனத்தனமான வேலையை செய்யக்கூடாது. என்ன மனத்தனமான வேலை? இவங்க என்ன செஞ்சாங்கடா, இப்ப பதானமையா அறுவடை செய்ய போல மிஸ்கின்கள் வருவாங்களே, இப்ப நாங்களும் அறுவடை செய்ய போல மிஸ்கின்கள் வருவாங்க, வாப்பட காலத்தமாய் வருவாங்க. அதனால நாங்க மிஸ்கின்கள் வந்தா கொடுக்க வேண்டி வரும். அவங்களுக்கு விளங்காம எல்லாத்தையும் வெட்டி எடுக்கும்போது வந்துடும். அதுக்கு என்ன செய்யணும் வேண்டாம், அவங்க தூங்கி கொண்டிருக்க போல நாங்க போயிட்டு எல்லாத்தையும் அறுவடை செய்யும்போது வரும் விளங்காம. இப்படிதான் போனா அவங்களுக்குள்ள பேசிக் கொள்றாங்க. إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة إذا أقسموا ليصرمنها مصبحين ولا يستثنون فطاف عليها طائف من ربك وهم نائمون. إن شاء الله ஒன்றும் இல்ல, இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ்ட பேச்சே இல்ல, எல்லாம் கொடுப்போம் செய்வோம். இந்த கேம் சிலவங்க அல்லாஹ்ட வார்த்தைகள் ஒன்று சம்பந்தப்படுத்தாம அவங்களோட கெட்டித்தனம், அவங்களோட திறமை, அவங்களோட அறிவு, அவங்களோட இன்புலன், அவங்களோட சண்டித்தனத்துல செய்யறது பேசுறவங்க இருக்கிறாங்க. அவங்களோட வாயிலிருந்து அல்லாஹ் ரசூல் வாரதே இல்லை. அவங்க அல்லாஹ் பயன்படும் யாரா இருந்தாலும் சரி. அது அதையும் சொல்லி காட்டுறாங்க இந்த சம்பவத்துல. வலாயத்தூன் இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க, தோட்டக்காரர் மிஸ்கீன்கள் துணி கொடிக்குள்ள போயிட்டு நாங்க வெட்டி எடுக்கணும் வரும். அல்லாஹ் சொல்றான் தூங்கி கொண்டிருக்க போல அல்லாஹ் விஷயத்தை முடிச்சா. இப்ப இவங்க போறாங்க, தோட்டக்காரர் தூங்கி கொண்டிருக்க போல தண்டனை இறக்கினார். எல்லாம் ரெட்டியாவை கொண்டு ஒருத்தர் எதிர்பார்த்து கொண்டு நீண்ட சம்பவம் கையில் வேளாண் கண்ணியமான சோதனை எதிர்பார்த்து கொண்டு தோட்டத்துக்கு போறாங்க. தூரம் செய்து தூரம் செய்து பார்க்கிறாங்க, தோட்டம் சாம்பலாயி கரைஞ்சி போயிருக்கு. அவங்க பேசிக்கொண்டா, இது நாங்க வேற தாழ்த்தியோ தோட்டத்துக்கு வந்தீங்க, நேற்று பூத்து குலுங்கி கொண்டிருந்த தோட்டம் இன்னைக்கு கரைஞ்சி போயிருக்கிறதே, எங்கட தோட்டம் இருக்கிறதான வேண்டி இருக்கிறாங்க. நல்ல வெளிச்சம் வரமுந்தி போயிடுச்சு. அவன் தூவக்குள்ள இவங்க போகணும் பார்த்தா அதுக்கு பின்னால விலகி கொண்டாங்க. தோட்டம் எங்கடத்தான் கிடைக்க இருந்தது, கிடைக்காம போச்சு. கெட்ட எண்ணத்தால குடுக்கிறதா நிப்பாட்டோரும், குடுக்கிறதா நிப்பாட்டோரும், நிப்பாட்ட முந்தியே நீயத்து வந்த உடனே இல்லாம போச்சு. யோசிக்க வேண்டிய விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கெட்ட நீயத்துவலால சோதனைகள் வருவது, கெட்ட எண்ணங்களால சோதனைகள் வருவது. அதனால நீயத்துகளை சீராக்கி கொள்ளணும், நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ளணும், எல்லாருக்கும் நலவு நடக்கணும் என்று யோசிக்கணும். பொறாம இரும்புட அட்ரஸ் இல்லாம போயிடும், பிரிண்டின் அப்படியே கீழே வந்து அப்படிதான் நடக்குது. ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னாங்க, அது ஹஸத் கசுதாஇல் ஹதீத், பொறாமை என்றது இரும்புல பிடிக்கிற கரையை போல.
அந்த அந்த கரை இரும்ப முழுமையா சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் அது இரும்ப உடவே மாட்டாது. அதே போல சொன்னாங்க பொறாமை இருக்கிறே இது எல்லா நன்மையையும் சாப்பிட்டு விடுகிறார். சாப்பிட்டு இவருடைய எல்லா நன்மையும் மண்ணாவே வைத்து விடாத அந்த பொறாமையா உதாரணம் சொல்லி விளக்கப்படுத்தார். பெரிய நெருப்பொண்டு பத்தி கொண்டு இருக்க போல பெரிய பெரிய கட்டைகளை போட போட என்ன நடக்குது? அந்த கட்டை சாம்பலாகி நெருப்பு விறகை சாப்பிட்டு விடுவதை போல, நெருப்பு விறகை சாப்பிடுவதை போல பொறாமை எல்லா நன்மைகளையும் சாப்பிட்டு விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இதனை லோரே பொறாமையிலிருந்து பாதுகாப்பான். ஆமீன். சிலவங்களுக்கு ஈக்கேனா வெந்து கொண்டே தான் இந்த நேரம் அவர் கொஞ்சம் முன்னேற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறா, இவர் ஒரு உடுகேற்றத்தை பார்க்கல, இவர் ஒரு வாகனத்தை பார்க்கல, ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் அமைஞ்சா அதை பார்த்து கொண்டிருக்கிறா, ஒரு புள்ள கிடைச்சா பார்த்து கொண்டிருக்கிறா, ஒரு புள்ள படிச்ச ஒரு டாக்டர் ஏதாவது ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போறார் அதை பார்த்து கொண்டிருக்கிறா. இந்த பொறாமை தான் சூனியத்துக்கு உங்களை போயிட்டு விடுது. இதுல முன்னணியில் இருக்கிறவங்க தான் பெண்கள். பெண்கள் இருக்கிறாங்களே அவங்க இதுல கொஞ்சம் வேகம் கூட, அவங்களுக்கு தான் தாங்கி போடுறது கஷ்டம். பொறாமக்காரனுக்கு வேற தண்டனை தேவையில்லையா? ஆமா, அந்த பொறாம பட்டு பட்டே வெந்து கொண்டிருக்கிறானே அதே அந்த தண்டனைக்கு போடுவான். யாரை பார்த்தாலும் கொதிச்சு கொண்டுதான் இல்லையா? இது வாயில உள்ளத்துக்கு வந்த தவறு சும்மா இருக்க மாட்டாரே, இன்னொருத்தரோட சேர்ந்து பேச ஆரம்பிப்பான். இவன் என்ன கூலியாவும் தெரியாம தெரிய வாங்கல உள்ள இப்படி கேட்கிறான், இவன் வாங்கின இப்படி வாங்குறான் என்று இல்லாத பொல்லாதது எல்லாம் உத்தர சேர்த்து 2 பேர் 3 பேர் ஆவி 4 பேர் ஆவி இப்ப இவங்களுக்கு படுதூறு சொல்றது, வாட்ஸ்அப்ல மெசேஜ்கள் அனுப்புறது, மாத்தமான கருத்துக்களை சொல்றது, ஒத்தர மானத்தை போக்குறது, கேவலப்படுத்துறது, சீரழிக்கிறது, பொறாமையின் முடிவு அல்ல வினைமுறை. அல்லா எனக்கிட்டதான் என்னைய பத்தி கேட்க போறான், எனக்கிட்ட அவரை பத்தி கேட்க போறேன். அதனால மக்களோட விஷயத்தை அவங்க பார்த்து போறது, நான் எந்த விஷயத்தை தான் பார்ப்போம். என்ன ஈமான் நிலைமை என்ன, என்ன அமல் நிலைமை என்ன, என்ன கொடுக்கல் வாங்கல் எப்படி, என்ன குடும்ப வாழ்க்கை எப்படி, என்ன குணங்கள் எப்படி, என்னைய பத்தி தான் நான் யோசிக்கிறோம். எனக்கிட்ட அல்லா என்னைய பத்தி தான் கேட்க போறான். அடுத்தது ஏத பொண்டாட்டி பிள்ளைகள் ஏத பொறுப்புல இருக்கிறோம். நாங்க மஜ்லிஸ் கூட்டி கூட்டம் கூட்டி எல்லாருக்கும் முன்னால கொண்ட வாப்பா மாப்பிள்ளை கிட்ட சொல்றாரு, ஏத மகள் பாத்திமாவை நான் உங்களுக்கு நிக்காஹ் செஞ்சுட்டாரே, ஏத பொறுப்புல இருக்கிறேன், இந்த பிள்ளைய அவங்களோட கையில ஒப்படைக்கிறேன், மாப்பிள்ளை கபில்து நிக்காஹா, உங்களோட மகளை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று கூட்டம் கூட்டி செய்யறாங்க. எனவே கூட்டம் கூட்டி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு என்னுடைய பொறுப்பிப்பார். ஏந்த மனைவிய நரகத்தை பாதுகாக்கிறது, அதுக்குள்ள முயற்சியில ஈடுபடுறது என்ற பொறுப்பு. ஏந்த மனைவியா குழந்தைகளை தருவான், அந்த பிள்ளைகளையும் நரக நெருப்பை பாதுகாக்கிறது என்ற பொறுப்பு. அதைத்தான் குர்ஆன்ல ஓ அன்புசகும் வஅலிகும் நாரா, உங்களையும் உங்களோட பொறுப்புல உள்ள குடும்பத்தை ரன் பண்றேன் என்றார்களே, எந்த கொண்டாட்டிக்குள்ள குட்டிகளுக்கு நான் தானே சின்ன கொடுக்கணும் என்றாரே, அவரே தான் அவருக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க இதுக்குரிய விஷயம் அதை எந்த பொறுப்பு நீங்க முயற்சியோனும், ஆனா அதே நேரத்தில் அதை விட பொறுப்பான ஒன்று தான் உங்களோட மனைவி மக்களை நீங்க நரகத்தை பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் கொண்டாட்டிக்குள்ள குட்டிய விஷயத்துல கட்டாய கவனம் செலுத்தணும், டைம் கொடுக்கணும், மனைவி மக்களோட இருந்து குர்ஆன் ஹதீஸ் நல்ல பல விஷயங்களை ஞாபகப்படுத்தணும், ஈமான் இஸ்லாத்துடைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல ஒழுக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நல்ல பண்பாடுகளை குணங்களை சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகள் ஓதல் படிப்புல கவனம் செலுத்தணும், பிள்ளைகள் படிக்கிறாங்களா ஓதுறாங்களா என்ன செய்யறாங்க, இது ஒன்றும் தெரிய செலவாப்பமா கவலையான விஷயம். ஸ்கூலுக்கு போனதே இல்ல வாப்பா, எல்லாம் அந்த பொம்பளை தான் அழைக்கலாம். பிள்ளைகளுக்கு வாப்பா ஸ்கூலுக்கு போனதே இல்லை, நீ போ என்று அவரை தான் இருக்கிறான். அந்த பொம்பளை போயிட்டு கஷ்டப்படுறாங்க. என்னோட பொறுப்புகளை மேலான சகோதரர்களே, நாங்க பண்ற கஷ்டங்களை எங்களை பிள்ளைகள் படக்கூடாது. நான் எங்களுக்கு தான் சில நேரம் மார்க்க விஷயங்களை படிச்சுக்கொள்ள அந்த சந்தர்ப்ப சூழல் அமையல, எங்களை பிள்ளைகளுக்கு அப்படி ஆகக்கூடாது.
எங்களோட பிள்ளைகள் நல்ல ஈமான், இஸ்லாம், மார்க்கம், படிப்பு, ஓதல், நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பாடு உள்ள பிள்ளைகளா எங்களோட பிள்ளைகள் ஆகும். அதுக்கு ஆக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? நாங்க ஹலாலா சம்பாதிச்சு கொடுப்போம் இருக்கிறேன். இது நான் சொல்லிக்கொண்டு வந்த விஷயம். எங்களோட செயல்களை வச்சுதான் எங்களுக்கு முடிவுகள். நல்ல செயல்களை வச்சு நல்ல முடிவுகள். அப்ப ஒன்று அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடக்க போல வரப்போற வார சோதனை, அது தண்டனையுடைய அடிப்படையில வரும். எப்படி இந்த தோட்டக்காரனுக்கு வந்த மாதிரி இதுவும் சோதனை தானே. இந்த சோதனை தண்டனையுடைய அடிப்படையில வந்திருக்கு. இத மாதிரி பலரா வந்திருக்கு. தண்டிக்கிறதுக்காக அல்லாஹ் சோதிக்கிறார். இன்னொன்று இருக்குது ரஹ்மத்துடைய அடிப்படையில. நல்லடியாரா இருக்கிறார், நல்ல அமலோட, தீனோட, பக்குவமா, ஈமானோட நல்ல முறையில நடக்கிறார், அவருக்கும் சோதனை வரும். அத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு அடியான விரும்பிட்டான் என்றால் அவனை சோதிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியுடைய ஹதீஸ். மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. யாரை கொண்டு அல்லாஹ் நலவ நாட்டானோ அவனை சோதிப்பான். அந்த சோதனை ரஹ்மத்துடைய அடிப்படையில வரும். நான் இந்த நேரம் கேட்கிறேன், என்னப்பா இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இப்படி சோதனை, இப்படி ஒரு நல்லடியாருக்கு இப்படி சோதனை, ஏன் இப்படி? அது அப்படிதான். உலகத்திலே ஆகப்பெரிய, உலகத்திலே ஆக சிறந்தவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியை விட சிறந்தவங்க யாருமே இல்லை. 7 வானத்தை விட, 7 பூமியை விட, சூரியனை விட, சந்திரனை விட, மனிதர்களை விட, மலக்குமாரை விட, ஜின்களை விட, அல்லாஹ்வுடைய அரிஷை விட, அல்லாஹ்வுடைய குர்சியை விட, அல்லாஹ்வுடைய பார்வையில சிறந்தவங்க தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய சகல படைப்பினங்களை விட அல்லாஹ்வுடைய பார்வையில சிறந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த நபி அல்லாஹ் நோவிச்சிருக்கவே கூடாது. அப்படி பார்த்தா அல்லாஹ்வுக்கு சோதனை வரவே கூடாது, கஷ்டங்கள் வரவே கூடாதுன்னா நபியை எப்பயும் அல்லாஹ் நோவிச்சிருக்க கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நோவிக்கப்பட்டவன் நான் தான். என்னைய போல ஒருத்தரும் நோவிக்கப்படையே, என்னைய போல இந்த உலகத்துல யாரும் நோவிக்கப்படையில்லை. அப்ப எவ்வளவு அந்தஸ்து உயர்ந்து கொண்டு போகுதோ அந்த அளவு சோதனைகளும் கூடிக்கொண்டே போகும். அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குள்ளது அந்த சோதனை. அதை மாற்றி விலகிட கூடாது. பாவத்தை செஞ்சு கொண்டே, ஹராத்தை செஞ்சு கொண்டே, அல்லாஹ்வுக்கு மாற்றமான வேலையை செஞ்சு கொண்டு அவருக்கு வர சோதனை இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நினைச்சாரா நீ நின்று கொண்டே இருக்க வரும். அல்லாஹ் இன்னும் சோதிச்சு கொண்டே இருக்கும். அவருக்கு விஷயம் விளக்கம் இல்லாம இருக்கிறார். இதை பிரிச்சு அறிகிறதுக்கு ஈமானும் இல்மும் தேவை. ஈமானும் தேவை, இல்மும் தேவை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, லகத் ஊதீது பில்லாஹி மா லம் யூதா அஹத். அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் நோவிக்கப்பட்டதை போல யாரும் நோவிக்கப்படவில்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுப்தல الرجل على حسب دينه فإن كان في دينه صلابة زيد في بلائه وإن كان في دينه رقة خفف عنه. ஒரு மனிதன் அவன்ட எந்த அளவு தீன் இருக்குதோ, எந்த அளவு ஈமான் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவன் சோதிக்கப்படுவான். யுப்தல الرجل على حسب دينه فإن كان في دينه صلابة. ஒருத்தர் நல்ல ஈமான் உறுதியானவராக இருந்தா زيد في بلائه, அவருக்கு சோதனைகள் அதிகரிக்கப்படும். சோதனை கூடிக்கொண்டே போகும். அவர் ஈமான்ல விலகி அதிகமான ஈமான் உள்ளவர், அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் அவர் கூட சோதிப்பார். ஈமான்ல குறைஞ்சவர் அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி லேசா சோதிப்பார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களோட செயல்களை சீராக்கிக் கொள்வோம், எங்களோட அமல்களை சீராக்கிக் கொள்வோம், எங்களோட கொடுக்கல் வாங்கல்களை சீராக்கிக் கொள்வோம், எங்களோட பழக்க வழக்கங்களை சீராக்கிக் கொள்வோம். நாங்க தான் இந்த உலகத்துக்கு முன்மாதிரியா இருக்க வைக்கிறோம். உலகம் யாரை பின்பற்றணும் என்றால் முஸ்லிம்களை தான் பின்பற்றோம். ஏன்னா அப்படியா கொண்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த மார்க்கம் எங்களுக்கு மட்டும் தந்தது அல்ல, இந்த மார்க்கம் முழு உலக மக்கள் அங்க பெரிய ஒரு புறப்பாடுகளாக நடக்குது. நான் என்ன எப்பயும் சொல்ற கருத்து, எங்கேயும் சொல்லேதுமான கருத்து, முஸ்லீம்களுக்கு சோதனைக்கு ஒரு காரணம், மெயின் காரணம் உண்டு. அது என்னன்னா, இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம், இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ், இந்த நபி, அல்லாஹ் இது குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு அல்ல, குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு அல்ல,
இது முழு உலக மக்களுக்கு சொந்தமான. எனவே இந்த நாங்க முஸ்லிம்கள் உலகத்துல கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் வாழ்றாங்க. மனிதர்கள் கோடிக்கு உட்பட்டவங்க தான் முஸ்லிம்கள். மற்ற 600 கோடிக்கு மேற்பட்டவங்க முஸ்லிம் அல்லாதவர்கள். அவங்க யாரை வணங்குறாங்க? யாரையோ வணங்குறாங்க. அவங்க அல்லாஹ் வணங்க இல்லை, யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த அல்லாஹ்வை விட்டுட்டு வேறொன்றை வணங்குறாங்களே. ஒவ்வொரு பெண்ணும் இந்த வேலையை செய்யணும். அவரவங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி, அவரவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நன்மையை ஏவோனும் பாவத்தை தடுக்கும். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கும். அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரா, உங்கள யாருன்னா உங்க முஸ்லீம்கள்ல யாராக இருந்தாலும் சரி, அவர் டாக்டர் ஆகிக்கலும், இன்ஜினியர் ஆகிக்கலும், வியாபாரி ஆகிக்கலும், ஆலிமா இருக்கலும், பேமெண்ட் வியாபாரியா இருக்கலும், ரோட் தூக்குறவரா இருக்கலும், யாராவது இருக்கலும், முஸ்லிமா இருக்கிறாரா அவருக்கு கண் பார்வைக்கு அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு செயல்பட்டால் அவர் என்ன செய்யணும்? அந்த பாவத்தை மாற்றி அமைக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடிய மனிதனை நன்மை செய்யக்கூடியவனாக மாற்றி அமைக்கும். தடுக்கிறதா கையால் அடிக்கிறது என்றது அல்ல கருத்து, அது தவறான கருத்து. தடுக்கிறத கருத்தை சொல்றாங்க. தடுக்கிறதா எப்படி? கையால தடுக்கிறேன், ஆட்கள் எழுதுறேன், கையால் அடிக்கிறது அதல்ல. இந்த கையால 4 பேருக்கு உதவி செஞ்சு இக்ராம் பண்ணி அதை கொண்டு அவங்களோட உள்ளத்தை வெந்து நாங்க உதவி செய்ய போல மக்கள் மொஹப்பத் வைப்பாங்க. மொஹப்பத் வச்சா நாங்க சொல்றத கேட்பாங்க. அப்படித்தானே? ஒருத்தர் உள்ளத்தை என்னோட மொஹப்பத் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்றேனோ அதை கேட்பார். அந்த அடிப்படையில அந்த தவறு செய்யக்கூடிய மனிதனோட நல்ல அன்பாக நடந்து, பண்பாக நடந்து, அவருடைய உள்ளத்தை வெந்து அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதனை நன்மை செய்யக்கூடிய மனிதனாக மாற்றும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில நீங்க எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அல்லாஹ் ரசூல்மார்களை 313 ரசூல்மார்களை அனுப்பினார். 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள் 313 பேர் தான். அந்த 313 பேர்ல வேலை என்ன தெரியுமா? ரசூல்மார்கள் அல்லாஹ்வை பத்தி மக்களுக்கு சொல்றது. ஏன் மனிதர்களை இந்த கற்களை வணங்காதீங்க, இந்த சிலைகளை வணங்காதீங்க, இந்த மிருகங்களை வணங்காதீங்க, மனிதர்களை வணங்காதீங்க, நெருப்ப வணங்காதீங்க, சூரியனை வணங்காதீங்க, யாரையும் வணங்காதீங்க. வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ் ஒரே ஒருவன் மட்டும்தான். அவன் தான் உங்களை படைத்தான், அவன் தான் உங்களை பரிபாலிக்கிறான், அவன் தான் உங்களை பாதுகாக்கிறான், அவன் தான் உங்களுக்கு உணவளிக்கிறான், அவன் தான் உங்களுக்கு உயிரை கொடுத்தான், அவன் தான் உங்களுடைய உயிரை எடுப்பான். அவனின் பக்கம் தான் நீங்க எல்லாரும் திரும்பி போயிருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பம், துன்பம், சந்தோஷம், கவலை, வெற்றி, தோல்வி சகலரும் அந்த ஒருவனால தான் நடக்குது. எனவே அவன் தான் வணங்கப்பட தகுதியானவன். இந்த உலகத்தில் அவனை தவிர வேற எவனும் வணங்கப்பட தகுதியானவன் இல்ல என்ற தெளிவான கருத்துக்களை சொல்ல வந்தவங்க தான் ரசூல்மார்கள். மக்களுடைய காலடிக்கு வேண்டி சொன்னாங்க, மக்களுடைய வீடுகளுக்கு வேண்டி சொன்னாங்க, மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களுக்கு வேண்டி சொன்னாங்க. விஷயங்கள் நிறைய டைம் இல்ல, சும்மாவே மனுஷியார கணக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்து. அல்லாஹ் உதவியை கொண்டு முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், கடைசி ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, இவ்வளவு காலம் ரசூல்மார் அனுப்பி மக்களுக்கு இந்த காபீர்களுக்கு அல்லாஹ் பத்தி அல்லாஹ் ரசூல்மார்களை கொண்டு விளங்கப்படுத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஏன் முடிச்சான்? ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால உலகத்துல காபீர்கள் இருக்க மாட்டாங்க என்றா பரவாயில்ல, ரசூல் தேவையில்லை, எல்லாரும் முஸ்லீம்கள், உலகம் அலை வரைக்கும் எல்லாம் முஸ்லீம்களா தான் இருப்பாங்க. அப்ப ரசூல் தேவை, ரசூலுக்கு வேலை இல்லை. ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு 600 கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்றது யார்? அந்த வேலையை செய்யத்தான் இந்த ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க அல்லாஹ் பொறுப்பாக்குகிறார். அவங்க யாரு? நாங்க முஸ்லீம்கள். அந்த வேலையை ரசூல்மார் தான் இல்ல, ரசூல்மாருடைய வருகையை தான் முடிச்சான். ரசூல்மாருடைய வேலையை கியாமத்துடைய நாள் வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கும். நாங்க மக்களுக்கு நன்மை ஏறிக்கொண்டே இருக்கிறோம், பாவத்தை தடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறோம். அதை செய்ய வேண்டியவங்க முஸ்லீம்கள். அதனாலதான் முஸ்லீம்களுக்கு சிறப்பு. அதனாலதான் குர்ஆன்ல குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப்
வதன்ஹவுன அனில் முன்கர் வதுமினூன பில்லாஹ். குர்ஆன்ல சொல்றாங்க. நீங்க தான் ஆக சிறந்தவர். யார சொல்றாங்க? இந்த முஸ்லிம்களை, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாயை எங்களே பார்த்து சொல்றாங்க. நீங்க தான் ஆக சிறந்தவர். கைர் உம்மத் என்றார். ஏன் தெரியுமா? உங்களோட தொழுகையால் அல்ல, உங்களோட மக்கிய அமல்களால் அல்ல, நீங்க யாரும் செய்யாத ஒரு முக்கியமான வேலை செய்யுங்க. அதுதான் ரசூல்மான் செஞ்ச வேலை. அது எந்த வேலை தெரியுமா? நன்மையை ஏவுவது, பாவத்தை தடுக்கிறது. அந்த வேலையை நீங்க செய்வதனாலதான் நீங்க சிறந்தோம். உலகத்துக்கு கடைசியாக வந்து முதலாவது சொர்க்கம் போறோம். கொஞ்ச காலம் வாழ்ந்து முதலாவது சொர்க்கம் போறோம். கொஞ்சம் அமல் செஞ்சு முதலாவது சொர்க்கம் போறோம். ஏன்? இது கஷ்டமான தொழுது கொண்டு இருக்கிறார். ஒருத்தரும் கெட்டவன் என மாட்டான். இதே வாழ்களே அதிகமான மனிதர் என்பார். இதே மனிதர் வெளியே இறங்கி மக்களுக்கு நன்மையை ஏவி பாவத்தை தடுக்க ஆரம்பிச்சா அவரை வைத்தியக்காரன் இருப்பான். இவருக்கு தேவையில்லாத வேலை இருப்பான். அவனுடைய வேலையை அவன் பார்க்க வேண்டியதானே இருப்பான். ஏற்றுவாங்க. அவர் மட்டும் அமல் செய்து கொண்டிருந்தா ஒருத்தரை ஏற்க மாட்டாங்க, புகழ்வாங்க. எப்ப இவர் மக்களுக்கு நன்மை ஏவ ஆரம்பிக்கிறாரோ, பாவத்தை தடுக்க ஆரம்பிக்கிறாரோ, மக்கள் அவரை எதிர்ப்பாங்க, பேசுவாங்க, பேசுவாங்க, நோவிப்பாங்க. அந்த கஷ்டத்துக்கு தான் அல்லாஹ் பெரிய சிறப்பை வச்சிருக்கிறார். அதனால வேளாண் சகோதரர்களே, இந்த விஷயத்துல நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? நாங்க தனிப்பட்ட முறையில எத்தனையோ முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோட பழகிறோம், கொடுக்கல் வாங்கல் செய்யறோம், வியாபாரம் செய்யறோம். பல கூட்டாளிமார்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க முஸ்லிம் அல்லாதவங்க. அவங்க கல்ல மண்ணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. கட்டாயமான மக்களோட நல்ல பழகோடு, நல்ல தன்மையோட நடந்து கொள்ளோடு, நல்ல குணங்களை காட்டி அவங்களுக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்றோம். கட்டாயம் சொல்றோம். உங்களுக்கு சொல்ல தெரியலைன்னா சொல்லக்கூடியவங்களை வச்சு சொல்ல வைக்கணும். எங்களோட ஒரு பெரிய பொறுப்பு. அல்லாஹ் கியாமத்துல கேட்க போறான், ஏ அடியானே, என்கிட்ட உங்கள்கிட்ட கேட்பான், நீ ஏத அடியான், அவனும் ஏத அடியான். அவனை படைச்சது நான், உன்னைய படைச்சது நான். உனக்கு என்னைய தெரியும், நீ என்னைய நம்பியிருந்தாய், ஏற்றுக்கொண்டிருந்தாய், எனக்கு அமல் செஞ்சாய். ஆனா அவன் அப்படி ஒன்றும் செய்யல, அவன் வேற ஒன்றை வழங்கி கொண்டிருந்தான். அது அவனுக்கு தெரியும். நீ ஏன் அவனுக்கு சொல்ல இல்லைன்னு கேட்பான். சொல்றதுதான் எங்களை கடமை. வற்புறுத்தி இருந்த விஷயம் இஸ்லாத்து, அந்த வற்புறுத்தல் இஸ்லாத்துல இல்லை. நாய்க்கராக பித்தி அன்பா, இறக்கமா, நல்ல தன்மையாக மக்களுக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்லுவோம். ஏதா மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்துல நாங்க சரியா வேலை செய்யாமலே உலகத்துல குடும்பம் குடும்பமாக, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வராங்க. இன்றைய உலகத்துல நீங்க கூகுள்ல போய் பார்க்கலும் ஆக வேகமாக பரவி கொண்டிருக்கிற மார்க்கம் எது தெரியுமா? இஸ்லாம். இதை ஒத்தனாலே ஒன்றும் செய்யலாம், ஒத்தனாலே ஒன்றும் செய்யலாம். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த அல்லாஹ்வுடைய விரோதிகள், காபீர்கள், முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை இல்லாமக்க பாக்குறாங்க, வாயால ஊதி நூக்க பாக்குறாங்க. அல்லாஹ் அவனுடைய வெளிச்சத்தை பூர்த்தியாக்கியே தீர்வானா, மேலோங்கியே தீரும் இஸ்லாம். ஆனா கவலையான விஷயம் என்ன தெரியுமா? மக்கள் இஸ்லாத்துக்கு வராங்க. ஒவ்வொரு வருஷம் ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களோட நாட்டிலே வராங்க. வாரவங்க எங்களையே பாக்குறாங்க. இவங்களோட வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை, இவங்க தொழுகை இல்லை, இவரு வேற வேற பாவினைகளையும், தவறான வாழ்க்கையும், தவறான தொடர்புகளும், அநியாயங்களும், குடியும், ஹராமும், மோசடியும், ஏமாற்றமும், இவங்க வியாபாரத்துல உண்மை இல்லை, நம்பிக்கை இல்லை. இப்படி எங்களைய பார்த்து அவங்களுக்கு இஸ்லாம் வெறுக்குது. எங்களைய பார்த்து இஸ்லாத்தை படிச்சு பார்த்தா இஸ்லாம் நல்லா இருக்கு, முஸ்லிமை பார்த்தா இஸ்லாம் வெறுக்குது. ஏன்னா எங்களை அப்பதான் அப்படி இருக்கு, எங்களை கொடுக்கல் வாங்கல் அப்படி இருக்கு, எங்களை பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு வந்து ஒரு சுபவுக்கு இமாம் ஜமாத்துக்கு இருக்கிறார். ஆனா இஸ்லாத்துக்கு எடுத்தவரை காண இல்லை, எடுத்தவரை காண இல்லை. வந்தவர் சுபவுக்கு இமாம் ஜமாத்து சஹஜத்துக்கே வந்துடுறார். சம்பவங்களுக்கு இதேமா சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன்னா நாங்க அந்த விஷயத்தை ஈடுபடுறதுனால யாரு விரும்பி வாராங்களோ அவங்களை இஸ்லாத்துக்கு எடுக்கிறது, அவங்களுக்கு படிச்சு கொடுக்கிறது, அவங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கிறது, அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள். ஏதோ ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தா வீட்டுல இருந்து வெளியே போடுறாங்க, குடும்பத்துல இருந்து வெளியாக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்க இருக்கிற 8 கூட்டத்துல 4 கூட்டம் இப்ப இருக்கிறாங்க. அதுல ஒரு கூட்டம் யார்? இந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க, வந்து கொண்டு இருக்கிறவங்க, வர இருக்கிறவங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ஜக்காத் கொடுக்கப்படும். ஒவ்வொருத்தர ஜக்காத்தையும்
4 பங்கா பிரிக்கணும். 1 லட்சம் இருந்தா 4ஆ பிரிக்கணும். பகீர் என்ற ஒரு கூட்டம், மிஸ்கீன் என்ற ஒரு கூட்டம், கடனாளி ஒரு கூட்டம், இஸ்லாத்துக்கு வந்தவங்க வரக்கூடியவங்க ஒரு கூட்டம். 1,25,000 4ஆ பிரிச்சு சரியா கொடுக்கப்படும். சரியா பாருங்க. இது நாங்க அவங்கள அரவணைக்கிறதும் இல்லை, ஆதரிக்கிறதும் இல்லை. இஸ்லாத்துக்கு வந்து வராமே கல்யாணம் பேசி எத்தனையோ கல்யாணம் உடுப்பட்டிருக்கு. அவங்களோட உமா வாப்பா உம்மா இஸ்லாத்துக்கு வந்ததுதான் இவனுதானோ தெரியாது. நாங்க எல்லா இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே. ஸ்ரீலங்காலைக்கு அவ்வளவு முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, முழு உலகத்தைக்கு அவ்வளவு முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தோம். எல்லா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்தோம். எங்கட வாப்பட யாரோ ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அதாவது உம்மட 3வது 4வது உம்மா இஸ்லாத்துக்கு வந்திருப்பா. அந்த தொடர்ல நாங்க முஸ்லீம்கள், அந்த தொடர்ல நாங்க முஸ்லீம் எல்லாம் வந்தவங்க தான். இப்ப இன்றைக்கு ஒருத்தர் வாராது, இப்ப அவங்க தொடர் அப்படியே இஸ்லாத்தான் போகும். அப்படியே நாங்க வெறுக்கிறோம் அவங்கள, ஏன் அவங்களை கண்ணியப்படுத்துறோம் இல்ல, ஏன் அரவணைக்கிறோம் இல்ல. மஸ்ஜிதுடைய ட்ரஸ்டிமாருடைய பெரிய பொறுப்போடு இருக்கு, உலமாக்களுடைய பெரிய ஒரு பொறுப்போடு இருக்கு. இந்த ஒவ்வொரு மஹல்லாலையும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க சரியா அடையாளம் காணணும். இப்ப இந்த மஹல்லால கேட்டா உங்களோட இந்த மஹல்லால ரியாஸ்போர்ட் மஹல்லாவுக்கு உட்பட்ட எத்தனை குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்த குடும்பம் இருக்குன்னு கேட்டா சொல்லுவோம். அதெல்லாம் இவர தலையில இருக்கணும், ரெக்கார்ட்ல இருக்கணும். இவங்களை அழைக்கணும், இவருக்கு ஈமான் இஸ்லாம் படிச்சு கொடுக்கணும். இவங்களுக்கு பாத்தியா தெரியா, அத்தகையா தெரியா, இஸ்லாத்துக்கு வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஒன்று தெரியும். நாங்களும் குற்றவாளிகள், பொறுப்பாக இருக்கிற அவ்வளவு பேரும் குற்றவாளிகள். மஸ்ஜிதுடைய ட்ரஸ்டி என்ன லைட் போடுறதும் ஃபேன் போடுறதும் இமாம் மாதிரி சம்பளம் கொடுக்கறதும் பெயிண்ட் அடிக்கிறது வல்ல வேலை. அது ஒரு 10% விட 90% வேலை வெளியில இருக்கு. மஹல்லாவை சுத்தி வளைச்சு செய்ய வேண்டிய விதவைகள் இருக்கிறாங்க, அனாதைகள் இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டவாதிகள் இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க, தொழில் வாய்ப்பு இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஹராமான வேலையில எவ்வளவு பேர் ஈடுபடுறாங்க. ஏழை கருத்துல எல்லா ட்ரஸ்டிமாரும் 500 குடும்பம் இருக்கிற 500 வீட்டுக்கு விசிட் பண்ணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும், கஜகார வீட்டுக்கும் போகணும், சூடாதிக்கிறவங்க வீட்டுக்கும் போகணும், எல்லாத்த வீட்டுக்கும் போகணும். போயிட்டு ஒன்றும் இல்ல, சும்மா இருக்கிறீங்களா சலாம் சொல்லிட்டு பேசி கழிச்சுட்டு வரும். வாங்கலே பள்ளிக்க முறைய வாங்கலே ஒரு அன்பா நல்ல வார்த்தையை சொல்லிட்டு வந்தா பெரிய மாற்றத்தை பார்க்கணும், பெரிய முன்னேற்றங்களை பார்க்க. வாலிபர்கள் இருக்கிறார், நிறைய வேலை செய்ய வேண்டி 10 ட்ரஸ்டிமார் சேர்ந்து எல்லா வேலையும் செய்யலா. ஆனா 100 1000 பேர் மகத்தால் இருக்கிறார். தெரிவு செய்யணும், தகுதியானவங்களை எடுக்கணும். படித்த மக்கள் இருக்கிறாங்க, பணக்காரர்கள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க. புறக்கோணும், நாங்க அவங்களை பிரிக்கணும், குரூப் போடணும். ஒவ்வொரு வேலையும் அவங்க பொறுப்பு. ட்ரஸ்டி போர்டு ஒருத்தர பொறுப்பு போடும். நீங்க பாருங்க, பெண்கள சகல விஷயத்தை நீங்க தான் பார்க்கணும், வாலிபர்கள சகல விஷயத்தை நீங்க தான் பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் பிரிக்கப்படும். அப்ப எல்லாரும் சேர்ந்தா பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க. அதனால கண்ணியமான பெரியவர்களே, வேலை இருக்கு செய்வது, வேலை இல்லாம இந்த போன்ல நேரத்தை கழிச்சு ஆளுக்கு துணியாவுமான ஆக்கிரமும் தான் போகும். ஒவ்வொருத்தரும் இந்த போனுக்கு கொடுக்குற டைம்ல தீர்ந்து கொடுத்தா நீங்க பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்க்க. நிறைய எங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் திருத்தங்கள் வர வேண்டியது. நீ புள்ள உட்லேந்து வெளியே போறான், அங்க போனா 4 குடியமா தெரிஞ்சுக்கிறாங்க. அவனோட இருந்து போன்ல, அவனோட இருந்து அவன் சொல்ற மதியான சூழ அடிச்சா எக்ஸாம் எல்லாம் லேஸ் ஆயிடுது. நல்ல மெமரி பவர் கூடுது, நல்ல ஞாபக சக்தி வருதான். அப்பாவிகள் விளப்பம் இல்லை, எவனாவது ஒன்ற சொன்னத்தோட அதை நம்பி இவர் முதலாவது அடிக்கிறார், அதோட பரவுறார். வாழ்க்கையே மண்ணா, துணியாவும் மண், ஆக்கிரமும் மண். அவன் காலப்போக்குல உமாவை கொள்றான், பாப்பாவை கொள்ள வந்துடுறான். இதெல்லாம் பொறுப்புகள் மேலான சகோதரர்களே, விளையாட்டு இல்ல. நாங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள். எங்களை பொறுப்புகளை பத்தி அல்லாஹ் கேட்பார், அல்லாஹ் பதில் சொல்லுவோம். அதனால ஒரு தீர்ப்பு நாங்கள் முட்டி வச்சிருக்கிறாங்க. இது என்ன, பெரிய ஒரு வேலை திட்டம் நடக்குது முழு ஸ்ரீலங்காவை. இஸ்லாத்துக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அவங்களுடைய விஷயங்களை பார்க்கறதுக்குள்ள சகல ஏற்பாடு ஏழுமான அளவு எங்களால் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செஞ்சு கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்றது சரியில்லை என்றதுனால சொல்ல, இஸ்லாத்துக்கு வந்தவங்க கவனிக்கப்பட இல்லை, ஆதரிக்கப்பட இல்லை, ஈமான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கப்பட இல்லை. அதனால அவங்க திரும்பவும் பழைய மார்க்கத்தை
எந்த இஸ்லாத்துக்கு வந்து அவங்களோட பிள்ளைகள் பெருசாவே கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாப்பிள்ளை தேடினா மாப்பிள்ளை கிடைக்குது இல்ல, அப்ப வேற வழி இல்ல, அவங்களோட ஆட்கள்லயே முடிவு செய்யறாங்க, அதே மார்க்கத்துக்கு போறாங்க. எங்களுடைய எத்தனையோ வாலிபர்கள், மிக கவலையான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், எங்களுடைய எத்தனையோ முஸ்லிம் வாலிபர்கள் அந்நிய பெண்களை லவ் பண்ணி முடிக்கிறாங்க, இஸ்லாத்துக்கும் எடுக்கிறாங்க, 2-3 பிள்ளைய கொடுக்குறாங்க, போட்டுட்டு போறாங்க. இந்த அநியாயம் என்ன பெரிய அநியாயம். இது நாங்க பார்த்து கொண்டிருக்கிற எங்கள்கிட்ட வந்து கொண்டிருக்கிற கேஸ்ல தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கஷ்டமே தான் அதுக்கு உதவி செய்யல, அந்த சப்ஜெக்ட்ல மட்டும்தான் நாங்க நிதாவாக பார்க்கிறோம் விசேஷமா. அதுக்குள்ள நக்காட்ட மட்டும்தான் இருக்கிறோம், வேற மக்கள் ஒன்றும் இல்லை. எங்கள்கிட்ட மக்களுக்கு உதவிகள் செய்யணும். இந்த 2 பிள்ளைகளோட அந்த பொம்பளை வந்து நிற்கிறா, நான் இவரை நம்பி இஸ்லாத்துக்கு வந்தேன், நான் இஸ்லாத்துக்கு வந்ததுனால எங்க குடும்பம் என்னை ஒதுக்கிட்டாங்க, எனக்கு உமா இருந்து பாப்பா இருந்து விட்டாத நிலைமை, எங்க குடும்பம் இருந்து இல்லாத நிலைமை, எனக்கு ஒரு ஹயாத்து மவுத் இல்ல, எனக்கு ஒரு கல்யாண காட்சி இல்ல, இவரை நம்பி வந்தேன், இவர் என்ன செஞ்சார், எனக்கு இப்படி செஞ்சிட்டார். உமா சொன்னாங்க முஸ்லிம முடிக்காத, உமா சொன்னாங்க முஸ்லிம முடிக்காத, அவன் இடையில விட்டுட்டு இவங்க மாப்பிள்ள வீட்டுக்கு போவோம் மேலா, உமா வீட்டுக்கு போனா அந்த பொம்பளை சொல்ற, உமா கிட்ட பேசின உமா சொல்ற, பழைய படிவா, பழைய மார்க்கத்திலே பழைய மாதிரி விட்டுட்டு கொண்டு வா, உடைய பிள்ளைகள் என்ன எடுத்துவோம். சுபஹான். எத்தனையோ இந்த சகோதரர்கள், அவங்களோட சகோதர குடும்பங்கள் அமெரிக்கால, லண்டன்ல, கனடால இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, தைரியமாக அல்லாஹ் விலகி வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க நிறைய சிரமங்களுக்கு முகம் கொடுக்கிறோம், எங்களுக்கு இப்படி ஒரு கெதி ஆகிட்டு, எங்களோட தங்கச்சி லண்டன்ல இருக்கிறா, நானும் லண்டன்ல அமெரிக்கால இருக்கிறார், எல்லாம் வர சொல்றாங்க, எங்களுக்கு அங்க போனா இஸ்லாம் இல்லாம போயிடும், நாங்க இஸ்லாத்திலே சாவணும், அதனால இஸ்லாத்தை விட மாட்டோம். ஈமான்ட பேச்சேடா அதை சுத்து அப்படி பேசிட்ட, நீங்கள பாக்குற யாரு, இவங்களை கவனிக்கிற யாரு, இஸ்லாத்துக்கு வந்த ஒத்தனா அதே ஊர்ல வெற்றியாவே தனிக்கல அந்நிய மக்கள் இருக்கிற இடத்துல மற்ற சகோதரர் இருக்கிற அங்கே வைக்கணும். அவருக்கு பள்ளி மதரசா ஒன்றும் இல்லை, அப்ப அவரை எடுக்கணும், அவர் ஒரு இஸ்லாமிய சூழல் காக்கும், குறைஞ்சது உடவுதாவது குடிகளுக்கு கொடுக்கணும், ஒரு தொழில் வாய்ப்புக்கு வழியை காட்டணும். பிச்சை வாங்கி ஒரு சிறிய கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்த கூட்டம் இருக்க கூடாது. அல்லாஹ் தீன கபூல் செஞ்சவன், அவனை எவ்வளவு கண்ணியப்படுத்துகிற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த திரு உண்டிய பங்குறாங்க, யாருக்கு விருப்பமோ ஃப்ரீயா தான் எடுங்க. அதுல ஒரு 50-100 ரூபாய் டெய்லி போட்டீங்கன்னா ஹயாத்து மவுத்து, உமா வாப்பா யாரும் மவுத்தா இருப்பாங்க, போடுங்க. கடையில வச்சா கடையை நாட்ட தொடர்ந்ததோட 4 ஆரம்பிங்க சதகாவை கொண்டு. எங்க ஹதீஸ்ல புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்குது, யா அல்லாஹ் ஒரு மலக்கு துஆ செய்றார், அடுத்த மலக்கு பதுவா செய்றார், உன்ன வழியில யாரெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் கொடுப்பாயாக. அல்லாஹ் மாத்தி முன்பிக்கான கலப்பா, அடுத்த மலக்கு பதுவா செய்றார், உன்ன வழியில யாரும் செலவழிக்காம இருக்கிறாங்களோ அவங்களோட சொத்து செல்வங்களை அழித்து விடுவாயா. துவாவுக்குரிய கூட்டத்துல சேரையிலும் சுபகோட ஒரு சதகாவை போட்டார். பிள்ளைகளையும் பழக்கல, முந்தி ஜெயிலானி முட்டி, அந்த முட்டி, இந்த முட்டியிலே தெரிய முட்டியே இருந்துச்சு, அதுவரே இல்லாம போயிட்டு. வேளாண் சகோதரர்களே, இது தகுதியானது. நோயாளிக்கு மருந்து செய்ய சதகாவை கொண்டு ரசூலா சொன்னாங்க, தாவுல் மர்வபி சதகா, டாக்டருக்கு ஆபரேஷனுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம், சதகா செய்ய கேட்டா இல்லை, சதகாவை கொண்டு நோயை காப்பான என்று சொன்னாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களை வற்புறுத்த இல்ல, விருப்பமானவங்க எடுங்க, உங்களோட பேரை போன் நம்பரை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய நியத்தோட, பெரிய திட்டத்தோட, எங்களோட பொறுப்பை நிறைவேற்ற ஓடும் என்ற நியத்தோட தான் இந்த முயற்சிகள் நடக்குது. கிணறுகள் தோண்டப்படுவது 160 கிணறுக்கு மேல முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், பல்கலைகள், ஹாஸ்பிட்டல்கள், ஸ்கூல்கள், இதெல்லாம் அந்நிய மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கும் ஆர்மி கேம்புகள், இதுக்கெல்லாம் கிணறு தோண்டி கொடுக்கப்பட்டு தோண்டிக்கொண்டே இருக்கிறாங்க. சிலவங்க அவங்களோட உமாப்பட மௌத்தானத்துக்காக கிணறு ஒன்று தோண்டி கொடுக்கணும் என்று விரும்புகிறார். தண்ணி இல்லாத இடங்கள், எங்களுக்கு கொழும்புல விளக்குல திருப்பினத்தோட தண்ணி வருவது, வெளியே இறங்கி பாருங்க, எத்தனை ஊர்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. 300 அடி போன கிழமை தோண்டின கிணறு 350 அடி. அந்த நகரின் தோண்டி அதுக்குள்ள பெரிய ஏற்பாடு, பெரிய செலவும் போது அதுக்கு அப்படி தோண்டப்பட்டு தண்ணி வருது. 300-350 அடியே தான். எங்களுக்கு இந்திய கொழும்புல எல்லாம் 5-10 அடி தோண்டினாவே தண்ணி, மாஷா. அதனால மக்கள் ரொம்ப தேவையோடு இருக்கிறாங்க.
இஸ்லாத்தை பத்தி முஸ்லிம்களை பத்தி நல்ல எண்ணங்கள் உருவாகும் என்ற நியத்தோட இந்த வேலைகள் நடக்குது. எனவே நாங்கள் விரும்புகிறோம், நீங்களும் அதில் ஒரு பங்காளி ஆகும் என்று விரும்புகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் அவன் விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நல்ல காரியங்கள்ல கழிக்க எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயா. எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிப்பாயா. நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், மனிதர்களை தவறு செய்யக்கூடியவர்களாக படைத்தவன். யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருள்வாயா. எங்களை சீதேவியான தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயா. மௌத்தான தாய் தந்தையர்கள் குடும்பத்துல மௌத்தானவர்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சொந்த வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகளை நீக்கி வைப்பாயாக. நோய் துன்பங்களை லேசாக்கி வைப்பாயாக. எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. ஒவ்வொருத்தருடைய தொழில் வியாபாரங்களை பறக்கச் செய்வாயாக. ஒவ்வொருத்தருடைய கடன் பாரங்களை லேசாக்கி வைப்பாயாக. ஒவ்வொருத்தருடைய குடும்ப பாரங்களை லேசாக்கி வைப்பாயாக. எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அந்த பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயா. அநியாயமாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் நீ இரக்கமுள்ளவன். யா அல்லாஹ் நீ ரோஷமுள்ளவன். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. யா அல்லாஹ் எவ்வளவு முஸ்லிம்கள் இருந்தும் உதவி செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு ரப் இல்லை. யா அல்லாஹ் நீ அந்த மக்களுக்கு உதவி செய்வாயாக. நல்ல முடிவை உண்டாக்குவாயாக. அவர்களுடைய ஆயுதங்களை செயலிழக்க வைப்பாயாக. அவர்களுக்கு தைரியத்தை இல்லாமல் ஆக்குவாயாக. அவருடைய சக்தியை இல்லாமல் ஆக்குவாயாக. அவருடைய திட்டங்களை சுக்குநூறாக்குவாயாக. யா அல்லாஹ் நீயே முஸ்லிம்